உறவுகளுக்கு வணக்கம். இந்த நாள் நம்ம மக்களை குறை சொல்றதா இல்லை அரசியல்வாதிகளை குறை சொல்றதான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஓட்டு போட்ட மக்களும் ஜெயிச்ச எம்எல்ஏ அவனோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக வேற கட்சி தாவறான். அவனுக்கு ஓட்டு போட்ட மக்களும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. யாருக்காக ஓட்டு போட்டாங்க, எதுக்காக ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய மாட்டேங்குது. மக்கள் என்னைக்கு தான் அதெல்லாம் சிந்திக்க போகிறாங்க, என்னைக்கு தான் கேள்வி கேட்க போகிறாங்க? ஒரு தலைவன் வேண்டாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. ஆனால் அந்த தலைவன் உங்களுக்கே தெரியாமல் அவன் இஷ்டம் மயிருக்கு அவன் கிளம்பி போய் வேறு கட்சியில் சேர்றான்னா அவனை என்னன்னு சொல்லுவீங்க? அவனை எப்படி திரும்ப நீங்கள் ஏற்றுப்பீங்க? சரி, அது போயிட்டு போகுது. தாவேக்கா தூய சக்தின்னு சொன்னார். தூய சக்தின்னு சொன்ன மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த மனுஷன் படிச்சிருக்காரா இல்லையா? அதிமுகலேருந்து விலகி வந்த அந்த எம்எல்ஏக்கள் மேலே ஊழல் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குங்கிறது பொதுமக்களாகிய எங்களுக்கே தெரியுது. தமிழ்நாட்டோட ஒரு முதலமைச்சர் அவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரிஞ்சுதான் அவர் சேர்த்துக்கிறாரு அப்படின்னா அவர் எந்த மனநிலையில் இருக்காருன்னு நீங்கள் பாருங்க. தன்னை ஒரு தூய சக்தின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெளிப்படையாக சொன்ன மனுஷன் உள்ளுக்குள்ள எல்லா கேடி வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. 50 வருஷம் 60 வருஷம் ஊழல் கட்சியாக இருந்தது திமுக அதிமுகன்னு வாய் நிறைய மேடைகளில் சொன்ன மனுஷன் அதிமுகலேருந்தும் திமுகலேருந்தும் பாஜகலேருந்தும் ஊழல்வாதிகளை தேடி 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 தன்னோட கட்சியில் இணைச்சிக்கிறாரு அப்படின்னா ஓட்டு போட்ட மக்கள் வாயை திறக்காம இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. நீங்கள் வாயை திறந்து கேள்வி கேட்க ஆரம்பிங்களேன். இன்னைக்கு எங்கே போனாங்க அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம்? அந்த பரதேசி நாய்களால் வந்த பிரச்சனை இதெல்லாம். மூடிட்டு இருந்திருந்தால் மக்கள் அவங்கவுங்க தேவைப்பட்ட தலைவனை தேடிட்டு போயிருப்பாங்க. வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டை போட்டுட்டு வந்துட்டு ஓட்டு போட சொல்லி எல்லாத்தையும் கேம்பெயினிங் பண்ணி முடிச்சிட்டானுங்க. கிளம்பி போய் அவனுங்க பேமெண்ட் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டானுங்க. ஆனால் இன்றைக்கி ஓட்டு போட்டு தவிச்சிட்டு இருக்கிறது யார்? பொதுமக்களாகிய ஒவ்வொரு குடிமகனும் தான். மக்களே, நீங்கள் தெளிவடைஞ்சு கேள்வி கேட்கலன்னா இந்த நிலை இன்னும் தொடரும். எழுதி வச்சுக்கோங்க. குறைஞ்சது 10லேருந்து 15 எம்எல்ஏக்கள் பதவி விலகுவாங்க. திரும்ப மறுதேர்தல் வரும். ஒவ்வொரு தேர்தலுமே நம்மளோட வரி பணத்தில் நடத்துறது. ஒரு இடைத்தேர்தல் நடத்துகிறாங்க, ஒரு பெரிய தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளோட வரி பணத்தை செலவு பண்ணி தான் அந்த தேர்தல் நடத்துகிறாங்க. இவங்க தேவைக்கு தேர்தலும் நடத்திக்குவாங்களாம், ஓட்டும் வாங்கிடுவாங்களாம், ஜெயிச்சிருவாங்களாம். திரும்ப அவங்க தேவை மயிருக்கு கிளம்பி போய் உக்காந்துக்குவாங்களாம் வேறு இடத்துல. அப்புறம் என்ன மானாவுக்கு நாமெல்லாம் ஓட்டு போடுறோம்? நம்ம கேள்வி கேட்குற உரிமை கூட இல்லையா? இல்லை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் கடந்து போவீங்களா? இந்த மாதிரியான வாழ்க்கை முறை ரொம்ப பெரிய சிக்கலில் கொண்டு போய் தான் விடும். தமிழ்நாடு ரொம்ப பெரிய பேராபத்தில் இருக்குன்னு இதன் மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.